ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸும் கோதுமை மாவும் சேர்ந்து ஓட்ஸு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதை பவுடர் மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அடிச்சுட்டு, அதுவும் கோதுமை மாவும் சம அளவு கலந்து, அதில் நம்ம கலக்கிற அந்த மாவில் ஒரு ஹாஃப் பங்கு அரிசி மாவு கலந்து தோசை பண்ணியிருக்கேங்க. இது கோதுமை மாவு தோசை டேஸ்ட்டுக்கு இருக்கும், ஆனால் ஓட்ஸ் போடுறதுனால இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தொட்டுக்க இந்த டபுள் பீன்ஸு, பிளாக் ஐ பீன்ஸ், அவரைக்காய், கேரட்டு, தக்காளிலாம் போட்ட கிரேவி, இது நேத்திக்கு செஞ்சது தாங்க. இது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாக்கி இருந்தது, அதை கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி மார்னிங் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதை தவாவில் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கடுகு, ஜீரகம், இது ரெண்டையும் போட்டு பெருங்காயம் போட்டு நெய்யில் நல்லா பொரிய விட்டுட்டு, அதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு பரட்டிட்டு, உப்பு, கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் ஹர்ப்ஸு, மிக்சட் ஹர்ப்ஸில் அது போட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இறக்கியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இது கொடுக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி. ஸோ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பர். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு 6 பிஸ்தா. இது தாங்க இன்றைக்கி வியாகரோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி காம்போவாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எனர்ஜியும் நல்லாயிருக்கும் மார்னிங்கில் உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ have a good day. Thank you.